ஹலோ மை டியர் ஃபுட்டீஸ், வெல்கம் டு வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம முடக்குத்தான் தோசை தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க போய் பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. முடக்கத்தான் வந்து நம்மளோட ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட், நிறைய மருத்துவ குணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கார்லிக் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல்லு பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிருச்சு. சீரகம் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், பெப்பர் 2 ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். வதங்கிடுச்சு. இப்போ முடக்கத்தான் கீரை 1 கப்பில் 1 கைப்பிடி அளவுக்கு முடக்கத்தான் கீரையை ஆட் பண்ணிக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். அதுக்கு மேலே வதக்க வேணாம், 2 நிமிஷமே ஜாஸ்தி. அவ்வளோ வதக்குனா போதும். முடக்கத்தான் நல்லா வதங்கி வந்துருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஒரு பிளேட்ல மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்ற வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அரைச்சிட்டு வேணுங்கிற அளவுக்கு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி மறுபடியும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சிக்கிட்டா போதும். ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிட வேணாம். இந்த கன்சிஸ்டன்சில இருந்தா போதும். இதை தோசை மாவு இருக்கும்ல, அந்த தோசை மாவை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அதில் இந்த நம்ம அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவும் இந்த முடக்கத்தான் பேஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி ஒரு கிரீன் கலரில் வரும் நமக்கு. அந்த அளவுக்கு வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆகுறது நமக்கே தெரியுது பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. தோசை மாவு கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. இப்போ தோசைக்கல்லை லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் ஆனியன் இல்லைன்னா பிரிஞ்சல் ஏதாவது வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ஆயில் போட்டு. அப்போ தோசை ஈஸியாக வரும். இப்போ நார்மலாக நம்ம தோசை ஊற்றுற மாதிரி ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். நார்மலாக நம்ம தோசை சுடுற மாதிரி சுட்டு எடுத்துட்டலாம்.
இந்த முடக்கத்தான் கீரை வந்துட்டு நமக்கு நம்ம வீட்டிலையே நார்மலாக ஏதாவது ஒரு இடம் ரொம்ப ஈரமாக இருந்தாலோ நிறைய செடி இருந்தாலோ அந்த இடத்துலையே வந்துட்டு நமக்கு இந்த முடக்கத்தான் கீரை வளர ஆரம்பிச்சிடும். நீங்கள் உங்கள் வீட்டிலையே பாருங்கள், மேக்ஸிமம் நிறையா பேர் வீட்டில் வந்துட்டு முடக்கத்தான் கீரை வந்து அதுவாகவே வளர்ந்துருக்கும். எங்கள் வீட்டில் கூட அதுவாகவே வளர்ந்துருந்தது. அதை வச்சு தான் நான் பண்ணியிருக்கேன். அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம கீரையாக செஞ்சு சாப்பிட்றது கூட பிள்ளைங்களுக்குலாம் பிடிக்காது. இது மாதிரி நம்ம தோசை ஊற்றி கொடுத்தோம்னா அவங்களுக்கும் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுங்கிறத வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ முடக்கத்தான் தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற எல்லா ரெசிபியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்த ஒரு வீடியோவில் இதே மாதிரி ஒரு நல்ல ரெசிபியோட சந்திக்கலாம்.